ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் டபிள்யூ பேட்டர்ன் வந்து சொல்லியிருந்தேன். இதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி. அதில் ம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நான் இப்போ சொல்றேன். ஓகேவா? அதாவது ஈக்குவல் லோ. இப்போ மார்க்கெட் வந்து ஈக்குவல் லோ மேக் பண்ணிட்டு அகைன் இந்த ஹையை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். ஸோ அதுதான் வந்து நமக்கான கண்டிஷன். இதை வந்து என்ன சரி. சொல்லுவோம்னா நெக் அப்படின்னு சொல்லுவோம். நெக் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா பிரேக் அவுட் கொடுக்கும். மார்க்கெட் நெக்கை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கான கன்ஃபர்மேஷன் வந்து அங்கே கிடைக்கும். வா இங்கே நமக்கான என்ட்ரி வந்து எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து லோக்கும் இல்லை நியரஸ்ட் லோ என்ன இருக்கோ அங்கே வந்து வச்சுக்கலாம். நான் இதே இப்போதைக்கு வச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் வந்து 1:T நம்ம வந்து புக் பண்ணணும். வேல்யூ அதிகமாக இருக்கறனால ஓகே. அட்லீஸ்ட் வந்து நம்ம 1:3ஆவது இதில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா பாட்டம்ல ஃபார்ம் ஆகணும். நல்ல மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு டபிள்யூ ஃபார்ம் ஆயிட்டு இப்போ இங்கே என்ன நடந்திருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல வந்துட்டு இருக்கு மார்க்கெட். கண்டினியூஸாக லோயர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. அப்படி ம். கிரியேட் பண்ணும்போது இது ஒரு லோயர் லோ அண்ட் தென் இது ஒரு லோவர் ஹை. அகைன் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ மேக் பண்ணிட்டு ஆர் ஈக்குவல் லோ மேக் பண்ணிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுது. இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றது கிளியராக தெரியும். ஏன்னா ம். ஹையர் ஹையாக ஃபார்ம் பண்ணிட்டு வந்து திடீர்னு வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும்போது அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே டபிள்யூவும் ஃபார்ம் ஆயிருக்கு. டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. ஷேப் வந்து இது பார்க்க லெட்டர் எந்த மாதிரி இருக்குன்னா டபிள்யூ மாதிரி இருக்கு. ஸோ நம்ம டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ம். நெக் வந்து எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அங்கதான் வந்து நமக்கான என்ட்ரி வந்து பார்ப்போம். ஓகே. இதே மாதிரி தான் மற்ற 2 பேட்டர்ன்ஸுமே. மற்ற 2 பேட்டர்ன்ஸ்ல இந்த மாதிரி ஒன்று இருக்கும். லோ இருக்கு, லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு இமிடியேட்டா ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும். இது ஒரு ம். டைப். இதையுமே நமக்கு இந்த நெக் வந்து பிரேக் ஆகணும். இந்த நெக் பிரேக் ஆனாதான் என்ட்ரி. அப்படி ம். இல்லைன்னா கிடையாது. அது ஓகே. இது இந்த மாதிரி ஃபார்மேஷன். லோ ஃபார்ம் பண்ணிட்டு ஹையர் லோ வச்சிரும். ஹையர் லோ வச்சதுக்கப்புறம் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இங்கிருந்து மூணுமே இப்போ என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா லோவர் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் கொடுக்கும். பாட்டம்ல கொடுக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனாக வந்து எடுத்துப்போம். நான் உங்களுக்கு சார்ட்ல ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ரெட் கேண்டில்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணிட்டே வந்திருக்கு. அண்ட் தென் இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வேலை வந்து நடந்திருக்கு. அது எப்படி நான் சொல்கிறேன்னா இங்கே வந்து ஒரு லோயர் லோ இருக்கா, வந்து லோ, இங்கே ஒரு லோயர் லோ இருக்கு, இது வந்து ம். ஒரு லோவர் ஹை இருக்கு. ஓகேவா? மார்க்கெட் ம். கிரியேட் பண்ண லோவஸ்ட் பாயிண்ட் இதுதான். அதுக்கப்புறம் அதை பிரேக்கே பண்ணல, மேலே போச்சு. இது வந்து என்ன சொல்லலாம், இது லோவர் ஹை, இது ப்ரீவியஸ் ஹை. ஓகே. அண்ட் தென் ம். இங்கே ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல உங்களால ட்ரெண்டை ட்ரா பண்ண முடியுதா ஈஸியா, இல்லை அங்கே என்ன இருக்குன்னே தெரியலையா? நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களால டக்குன்னு சொல்ல முடியுதா? இது வந்து ஒரு ஒரு லோ, இது லோயர் லோ, இது வந்து லோவர் ஹை, இது ஈக்குவல் ஹை, இது ஒரு ஹையர் லோ,
இது ஒரு லோவர் ஹை, அகைன் ஒரு ஈக்குவல் லோ, இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹை. கொஞ்சம் டைம் எடுக்குது. டைம் எடுக்குது. ஓகே, இங்க நமக்கான இந்த எக்ஸாக்ட் டபிள்யூ வந்து இல்ல, பட் அந்த டபிள்யூ பண்ண வேண்டிய வேலை தான் இங்க நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு தான் இப்போ நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பிகாஸ் டபிள்யூல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் வந்து அதே ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகாம ஆப்போசிட் சைடு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து நமக்கு அங்க கொடுக்கும். அதை தான் வந்து நம்ம இந்த கன்ஃபர்மேஷனாவே வந்து எடுத்துக்க போறோம். உதாரணத்துக்கு இங்க மார்க்கெட் இங்க இருந்து ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு, அண்ட் தென் ஒரு ஹையர் லோ, தென் ஈக்குவல் ஹை, தென் இங்க லோயர் லோ ஃபார்ம் பண்ணிடுச்சு இமிடியேட்டா. ஸோ இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? மார்க்கெட் கீழே போகுது அப்படின்ட்டு தோணி இருக்கும். பிகாஸ் அது என்ன பண்ணியிருக்கணும், கண்டினியூஸா ஹையர் ப்ரைஸ் போகாம பயங்கரமா வந்து ரெட் கேண்டில்ஸா ஃபார்ம் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ ஸ்டில் மார்க்கெட் கீழே போகும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்கும். அகைன் மேலே போகுது, மேலே போயிட்டு இங்க என்ன என்ன நோடு வந்து ஃபார்ம் ஆகுது இங்க? ஹை ஃபார்ம் ஆகுது. என்ன ஹை? லோவர் ஹை ஃபார்ம் ஆகுது. லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணுது, அகைன் ஒரு லோவர் ஹை. ஸ்டில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அடுத்து ஒரு லோயர், ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இங்க வந்து ஒரு ஈக்குவல் ஹை, தென் ஒரு ஹையர் லோ, சாரி எஸ், ஒரு ஹையர் லோ அண்ட் லோவர் ஹை, ஈக்குவல் லோ. இந்த மொமெண்ட்ல ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இங்க மெயின்டைன் ஆன ஒரு விஷயம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிரேக் ஆயிடுச்சு. இப்ப தெரியுதா? இந்த லோவை இங்க பிரேக் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி இந்த ஹையை இங்க பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு தென் ஒரு ஹையர் ஹையும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. பாக்குறேன், 4 hours பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கேண்டில்ஸ் பத்தாது, 2009 போகாது. அந்த ஓகே, கேண்டில் அவைலபிள் இல்லை. சரி, இது என்ன எதுக்காக லோயர் டைம் ஃப்ரேம் போக சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு மேலே போயிட்டு அகைன் கீழே வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வீக் 13th April 2009, அந்த வீக்ல ஏதோ ஒரு கேண்டில் லோயர் டைம் ஃப்ரேம் 4 hours சரி ஒரு 30 minutes கண்டிப்பா இந்த லைனை பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சிருக்கோம் ஸ்ட்ராங்கா. இங்க நீங்க பார்க்க இது ஸ்ட்ராங்கா இல்லையே அப்படின்னு தோணலாம், பிகாஸ் மேல வீக்கு பெருசா இருக்கு அண்ட் க்ளோஸ்மே ஜஸ்ட் அபவ் த லைன் தானே இருக்கு அப்படின்ட்டு. பட் லோயர் டைம் ஃப்ரேம்ல இது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சிருக்கும். அப்ப நம்ம அங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, என்ட்ரி எடுத்திருப்போம். பட் இந்த இடத்துல ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. நார்மலா நம்ம ரிஸ்க் எங்க வைப்போம் அப்படின்னா, ப்ரீவியஸா உள்ள லோ பாயிண்ட்டுக்கு கீழே தான் வந்து ரிஸ்க் வைப்போம். மார்க்கெட் கிரியேட் பண்ண ப்ரீவியஸ் லோ வந்து இதுதான், பிஃபோர் பிரேக் அவுட் இங்கே தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் போகும்போது மேபி இந்த ரீஜன்ல நமக்கு ஒரு லோ வந்து கிடைக்கும். என்ட்ரி எடுக்கிறேன்னா எனக்கான ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துக்கிட்ட இருக்கலாம். ஏன்னா இங்க மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் போயிருக்கு. ஆனால் இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி 1:3 வந்து அட்லீஸ்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 1:5 வரைக்கும் போயிருக்கு. நான் இங்க 3 வைக்கிறேன். ஒரு 38 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ், 116 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட். அதாவது 73% வந்து ரிவார்ட், 24% வந்து ரிஸ்க். இது இது பாட்டம்ல ஃபார்ம் ஆயிருக்கிறது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, எப்படி நம்ம பாட்டம்னு சொல்றோம்ட்டு? ஐ மீன் அதுதான் லோவஸ்டா இருக்கு. எஸ், ரீசன்ட் டைம்ல அதுதான் வந்து லோவஸ்ட்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஒரு ஹை போயிட்டு திரும்ப வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஃபால் ஆக போகுதுன்றத நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா, இந்த இருந்து மேலே போச்சு, ஸோ லோ டு ஹை அண்ட் ஒரு ஹையர் லோ, லோவர் ஹை அண்ட் ஒரு லோயர் லோ, ஹையர் ஹை, அகைன் ஹையர் ஹை, திரும்ப இங்கே வந்து லோயர் லோ வச்சிருச்சு. இப்போ இந்த மொமெண்ட்ல என்ன தோணும்னா, இங்கே லோயர் லோ ஃபார்ம் ஆன உடனே ஹையர் ஹை வச்சிருச்சு இல்லையா, ஆமா. மேலே போகும் அப்படின்ட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு டபிள்யூவே இருக்காது, பட் நீங்க தேடும் போது இது உங்களுக்கு டபிள்யூ மாதிரியே தெரியும். இந்த மாதிரி ஆக்சுவலா அது டபிள்யூ கிடையாது. ஏன்னா இந்த ரீஜன் பாருங்க ரொம்பவே கரெக்டிவா இருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு பெரிய கேண்டில் கீழே வந்துட்டு அப்புறம் டக்குன்னு மேலே போயிருச்சு. இதெல்லாம் கன்சிடர் நம்ம பண்ணக்கூடாது, கிராஜுவலா ஃபார்ம் ஆயிருக்கணும். வேற எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். பெருசாக ஒரு ஃபால் நடந்துட்டு அகெயின் ஒரு நெக்கு மேலே போயிருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து ஷார்ட் டைம் ஃப்ரேம் போகலாம். ரீசன்ட் டைம்ல மார்க்கெட் கிரியேட் பண்ண லோவஸ்ட் பாயிண்ட் வந்து இதுதான். ஓகேவா, ரீசன்ட் டைம் மீன்ஸ் அந்த பீரியட்ல 2016ல மார்க்கெட் கிரியேட் பண்ண லோ இதுதான். அந்த லோ வந்துட்டு ஒரு ஹையர் லோ அண்ட் ஒரு லோவர் ஹை, அகைன் ஒரு லோவர் லோ அண்ட் இமிடியட்டா வந்து ஹையர் ஹை வச்சிருச்சு. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மொமெண்ட்ல என்ட்ரி வந்து போயிருக்கும். பட் இங்க உங்களுக்கு டபிள்யூ ஷேப் வந்து தெரியுதா? ஏதாவது டபிள்யூ இருக்கிற மாதிரி தெரியுதா? இது நல்ல கேப் அப்ல வேற ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தரா மேலே போகும் அப்படின்றதுதான் நமக்கான இன்டென்ட் வந்து இருக்கும் இந்த டைம்ல. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டபிள்யூ ஷேப் உங்களால டிரா பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி அங்க கிராஜுவலா ஒரு ஃபால் நடந்திருக்கு, அது ஓகே. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து இந்த டபிள்யூக்கு ஒரு நெக் ஃபார்ம் ஆகணும். அந்த நெக் வந்து எங்க இருக்கு அப்படின்ட்டு தெரியுதா? நெக் வந்து அந்த ரெட் கேண்டிலா தானே இருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இல்லை. இங்க ஒரு கேப் அப்ல இருக்கு. அகைன் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் அப் நடந்திருக்கு, அகைன் ஃபால், இங்கேயும் பெரிய கேப் அப். ஸோ நான் சொன்ன மாதிரி கிராஜுவலா அந்த ஒரு நெக் ஃபார்ம் ஆகல. இந்த டவுன் ட்ரெண்ட் இருக்கு, கிராஜுவலா இருக்கு, பட் நெக்கோட ஃபார்மேஷன் வந்துட்டு நமக்கு ப்ராப்பராகவே இல்லை. இந்த இடத்துல இதை நம்ம டபிள்யூ அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. அது நமக்கு வந்து கிளியரா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிடைக்கல. ஓகேவா, ஒரு இது காமிக்கிறேன். இந்த ரேஞ்ச்ல உங்களுக்கு எங்கேயாவது டபிள்யூ பேட்டர்ன் தெரியுதா? ஜூன் டு இது ஆனா கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. ஆமா, எக்ஸ்பிளைன் பண்றேன். பெருசா இருந்தா அந்த டைம் ஃப்ரேம்ல எடுக்க கூடாது. கொஞ்சம் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம போகலாம்.
ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டபிள்யூவை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம வேற ஸ்டாக்ஸ் கூட பார்க்கலாம். இது ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் மாதிரியே அஷ்யூம் பண்ணிக்கோங்க. பட் இதுவுமே நல்ல ஒரு ஃபார்மேஷன் தான். இதில் எந்த ஒரு அப்புறமும் இல்லை. இது ஒரு நல்ல ஃபார்மேஷன் தான். இது வந்து 3 ஹைலேருந்து லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் ஒரு லோவர் ஹை, தென் ஹையர் லோ, அண்ட் தென் பிரேக் அவுட். இங்க வந்து இந்த டபிள்யூ பார்க்க எப்படி இருக்கு? கிராஜுவலா இருக்கா? நான் சொன்னல 2 இதை கம்பேர் பண்ணும்போது, இப்போ ப்ரீவியஸா நான் உனக்கு காமிச்சேன், அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது எது உங்களுக்கு பெட்டரா தெரியுது? இதுதான் பெட்டர். என் நெக்கு கிட்ட வந்து ரொம்ப லைக் இன்கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நெக் மட்டும் இல்ல, ஹோல் ஃபார்மேஷன்னே சொல்றேன். இதுல இருந்து பார்க்கவே வந்துட்டு நீட்டா இருக்குல்ல. அந்த பேட்டர்னை ஜஸ்ட் நான் டிரா பண்ணாமலே அது டபிள்யூன்னு என்னால ஈஸியா சொல்ல முடியுதுல்ல. அதுதான் நான் ஒன்று டூல் யூஸ் பண்ணாமலே அங்கே என்னால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியிற அளவுக்கு அந்த கேண்டிலோட ஃபார்மேஷன்ஸ் கிராஜுவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இதில் நான் நெக் அப்படின்னு சொல்றது இந்த பாயிண்ட், இதுதான் வந்து நெக்கு. இதை வந்து எனக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி போவேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பாயிண்ட். வந்து ஒரு டபிள்யூ ஷேப் ஃபார்ம் ஆகணும். அந்த ஃபார்மேஷன் வந்து ரொம்ப கண்ணாபின்னான்னு இல்லாம நல்ல ஒரு கிராஜுவலான ஒரு கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் வந்து டபிள்யூ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம அங்க வந்து என்ட்ரி போகலாம். ஓகேவா? ரீசன்ட் டைம்ல அதுதான் லோ. இந்த லோக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்ப நான் வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி லோ வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இருக்கு. அதுவும் 58 rupees கிட்ட இருக்கு. ஸோ இதுதான் வந்து லோ. அங்கிருந்து மார்க்கெட் நல்லா மேலே வந்திருக்கு. அகைன் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பிரேக் அவுட் ஆச்சு உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த இடத்துல என்ட்ரி அப்படின்ட்டு பிளேஸ் பண்ணியிருப்போம். வா இப்போ என்ட்ரி வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்போ என்ட்ரி அப்படின்றது. ஸ்டாப் லாஸ் இப்போ நான் எங்க வச்சிருக்கலாம்? அந்த ஹையர் லோ கொஞ்சம் கீழே, ஹையர் லோக்கும் கொஞ்சம் கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருவோம். எவ்வளோ பர்சன்ட் வருது அப்படின்னா 22% கிட்ட வருது. டார்கெட் வந்து நம்ம என்ன வைப்போம்னா 1:3 சொன்னேன். அட்லீஸ்ட் வந்து 1:3 வைப்போம் அப்படின்னு சொன்னேன். இது வந்து 1:3 கரெக்டா ஹை. ஓகேவா? இந்த ஹை வந்து நமக்கு 1:3 கொடுத்துருக்கோம். 71% வரைக்கும் போயிருக்கு. ஸோ 22% அப்ராக்சிமேட்டா 23% ரிஸ்க்கு இது வந்து 70% கொடுத்துருக்கும். இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு ஒரு டபிள்யூ ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டபிள்யூ வந்து கிராஜுவலாக ஃபார்ம் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகிற கேண்டிலுமே எனக்கு எப்படி இருக்கணும்னா அத்தன்டிக்னு எப்படி சொல்லணும்னா ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ்னஸ் வந்து தெரியும். இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேண்டில். நம்ம எப்படி சொல்றோம்னா நம்ம டிரா பண்ண லைனை ரொம்பவே அக்ரெசிவா உடைச்சிட்டு மேலே போயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்றேன். நான் இந்த லைன் எதை வச்சு டிரா பண்ணேன்? இந்த பாயிண்ட் வச்சு தான் டிரா பண்ணேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பிரேக் அவுட் அப்படின்னா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பக்காவான பிரேக் அவுட் அப்படின்றதுக்காக இதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு நீ இந்த லைன் எப்படி டிரா பண்ணணும்னா இங்கே வச்சு தான் டிரா பண்ணணும். அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் தான் டிராவே பண்ணியிருக்கோம். நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. பிரேக் அவுட் கேண்டில்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஓகே. இப்போ எனக்கு இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா? கேண்டில் ஃபார்ம் ஆனா கேப் அப் ஓப்பனிங் இருக்கு. ஓகே, கேப் அப் ஓப்பனிங்ல நடந்திருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா நான் என்னத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? பிரேக் அவுட் நடக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ட்ரி போலாமா போகக்கூடாது? போலாம்ல, ஹையா தானே போகுது. ஓகே, ஹையா தான் போகுது. பட் என்னோட கன்ஃபர்மேஷன் வந்து பிரேக் அவுட் தானே. இது கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு திடீர்னு ஃபால் ஆச்சுன்னா ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஏற்கனவே நாம் பார்த்தோம்ல கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு ஃபால் ஆகுறது. இங்கேயே பார்த்தோம்னு நினைக்கிறேன். கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு, அப்புறம் அப்படியே ஃபால் ஆச்சு.
ஓகே. ம். ஸோ லாஸ்டா நான் கேப் பத்தி உங்களுக்கு சொன்னேன்னா, கேப் அப் கேப் டவுன் அந்த விஷயம்லாம். ம். இந்த கிளாஸ் லைக் கன்ஃபர்மேஷனா எப்படி எடுக்கிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னீங்க. ஓகே. அண்ட் பிரேக் அவே கேப்னு ஒரு கேப் பத்தி சொல்லியிருந்தேன்னா, ஆமா. இங்க நடந்திருக்கிற கேப் தான் வந்து பிரேக் அவே கேப் ஆக்சுவலா. ஒரு பேட்டர்ன் நம்ம டிரா பண்ணிட்டு அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகணும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி ம். டைம்ல பிரேக் அவுட் கேண்டிலா ஃபார்ம் ஆகாம இந்த மாதிரி கேப்பா ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரேக் அவே கேப், பிஏ கேப்னு வச்சுக்கலாம். பிரேக் அவே கேப்ல ஒரு பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பா அது வந்து பயங்கர எஃபெக்டிவான ஒரு மூமெண்டா இருக்கும். ம். இப்போ இங்கேயே எடுத்துக்கலாம். நம்ம எந்த இடத்துல என்ட்ரி போயிருப்போம், பிரேக் அவே கேப்பை பார்த்ததுமே இந்த இடத்துல என்ட்ரி போயிருப்போம். அதுக்கு ம். கீழே மார்க்கெட் வந்திருக்கா, இந்த இடத்துக்கு கீழே வந்திருக்கா? இல்ல. எஸ். ஸோ அதுதான் சொன்னேன். பிரேக் அவே கேப்ல ஒரு என்ட்ரி கிடைச்சா அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஆனா அது ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணும். எல்லா கேப்பும் அந்த மாதிரி இருக்காது. நம்ம ஒரு ம். டபிள்யூ டிரா பண்ணிட்டு இந்த டபிள்யூ பிரேக் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலா ஒரு ரெசிஸ்டன்ஸும் கூட. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும், பையர்ஸ் டாமினேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ம். கேண்டில் மூலியமா பண்ணாம ஒரு கேப் மூலியமா வந்து நமக்கு இண்டிகேட் பண்றாங்க. அந்த கேப் பேரு பிரேக் அவே கேப். இது ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து மார்க்கெட் ரொம்ப எஃபெக்டிவான மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். அப்புறம் ஒரே ஒரு ஸ்டீப்பா போயிருக்கு. அது இந்த மாதிரி ரொம்ப கரெக்டிவா போகாம கண்டினியூஸா ஒரு புல்லிஷ்னஸ் காமிச்சு ஃபாஸ்டா வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் என்ட்ரி. பிரேக் அவுட் கேண்டில் அப்புறம் என்ட்ரி எடுக்கிறது ஒன்று. இந்த மாதிரி பிரேக் அவே கேப்ல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம இமீடியட்டா அங்கே என்ட்ரி போயிடலாம். பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி போயிடலாம். ம். அது ரொம்பவே எஃபெக்டிவான என்ட்ரியா இருக்கும். நம்ம வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நீங்க டாடா மோட்டார்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அதை ஆமா. நம்ம சரி இப்போ இதில் நீங்களே சொல்லுங்க, இதுல உங்களுக்கு ஏதாவது டபிள்யூ பேட்டர்ன் தெரியுதா அப்படின்ட்டு. அந்த தெரியுதா 23 இப்ப வச்சது எடுக்கலாமா? இங்கயா? ஃபர்ஸ்ட் ஒரு லோவர் லோ, அடுத்து நெக்குக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த இடமா? சரி இதை அப்படியே நான் கொஞ்சம் மர்ச் பண்றேன். நெக்கு கிட்ட. வீக்லியில அது டபிள்யூ மாதிரி இல்லை. டே டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் நமக்கு அது வந்து எக்ஸாக்டா ஒரு டபிள்யூவா இல்லை. நான் சொன்ன மாதிரி தான் இங்க வந்து லோ போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருந்தது ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்குங்க. ட்ரெண்ட் ரிவர்சல் தான் அங்கே நடந்திருக்கு. நமக்கு எக்ஸாக்டா அங்கே டபிள்யூ பேட்டர்ன் இருக்கு அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பிகாஸ் அது ஃபார்மேஷன் வந்து இருக்கு. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இங்க ஒரு ஹை இருக்கு, இங்க ஒரு லோ இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு லோ ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலா. ஹை டு லோ அண்ட் லோவர் ஹை, லோயர் லோ ஃபார்மேஷன், தென் ஒரு லோவர் ஹை, ஹையர் லோ, ஈக்குவல் ஹை, அண்ட் தென் ஒரு லோயர் லோ, இம்மிடியட்டா வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு.
இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு இந்த சின்ன சின்ன மூமெண்ட்லாம் இருக்குல்ல, இது என்ன சொல்லுவோம்னா மேஜர் எஸ்ஆர் மைனர் எஸ்ஆர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன லோ பாயிண்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன ஹை பாயிண்ட். ஐ மீன் ட்ரெண்ட்ல சொல்றேன், இந்த ரேஞ்சை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கிருந்து வந்துச்சு, இந்த லோ ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஹையர் லோ, சாரி லோவர் ஹை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது வந்து மேஜர் சப்போர்ட் லெவல். நடுவில் இருக்கிறது என்ன வேணாலும் நடக்கலாம், அது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. அதுல எனக்கு வந்து லோயர் லோ வச்சுது அகைன் ஹையர் ஹை போகுது, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அங்கே பார்க்க தேவையில்லை. இதுதான் மேஜர் லெவல்ஸ். இந்த மேஜர் லெவலை மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, இது வரைக்கும் போகலாம், போயிட்டு இங்கே லோயர் லோ அண்ட் ஒரு ஹையர் ஹை வச்சுட்டு திரும்ப கீழே கூட வரலாம், சரிங்களா? அது வந்து பாசிபிலிட்டி இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது மேஜர் எஸ்ஆர் லெவல்ஸ். உள்ள இருக்கக்கூடியது மைனர் எஸ்ஆர் லெவல்ஸ். எஸ்ஆர்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எஸ்ஆர் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆன இந்த ரேஞ்சை மார்க்கெட் எப்படி பிரேக் பண்ணியிருக்கு? பிரேக் அவே கேப்ல அடுத்து பிரேக் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு கேப் அப்ல பிரேக் பண்ணிட்டு ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம பேட்டர்னா எதுவுமே டிரா பண்ணல. நம்ம யூஸ்வலா வந்து எப்போ பிரேக் அவேன்னு சொல்லுவோம்னா நமக்கு ஏதோ ஒரு பேட்டர்ன் அங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும், அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அது ஓகே. பட் இந்த இடத்துல எனக்கு பேட்டர்னா எதுவும் இல்லை, ஜஸ்ட் எஸ்ஆர் லெவல்ஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் என்ட்ரி போவேனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டு தான், ஓகேவா? பட் ஆனால் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. எப்படி நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்றேன்னா, இதுதான் ஓப்பன் பாயிண்ட், அந்த ஓப்பனை தாண்டி மார்க்கெட் கீழே வரவே இல்லை. இதோட ஹைஸ் அண்ட் லோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த கேண்டிலோட ஓப்பன் வந்து 400, இந்த கேண்டிலோட லோ வந்து 400.10. ஒரு 10 பைசே மேலேயே வந்து திரும்பிடுச்சு, அந்த லோவை பிரேக் பண்ணல. ஸோ அதுதான் அந்த கேப் அப்ல ஒரு பர்டிகுலர், ஆக்சுவலா இங்க நமக்கு ஒரு பேட்டர்ன் இல்லை அப்படின்னாலும் இங்க என்ன இருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு, பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வேல்யூ வந்து பயங்கர எஃபெக்டிவா அதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அப்ப கொஞ்சம் கிளியர் கட்டா தான் ஃபார்ம் ஆனும்ல, ஏன்னா அது ரீசன்ட் லோ கிட்டயும் இருக்கு. பட் கிளியரா ஃபார்ம் ஆகலைன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆமா, அதை ஸ்கிப் பண்ணிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. திரும்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஸோ அப்போ கூட நம்ம அதை பெட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது தெரியுதா பாருங்க. டபிள்யூ சொல்றேன் 2016 ஜூனா இங்க வந்து இது கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம்ன்ற போது மேல இருந்து இங்க ஒரு டவுன் மூவ், ஒரு நெக் ஃபார்மேஷன், தென் ஒரு லோயர் லோ கிரியேட் பண்ணிட்டு இங்க அகைன் வந்து ஒரு குட்டியா ஒரு ரீடெஸ்ட், அப்புறம் பிரேக் அவுட். இது ஆக்சுவலா ஒரு நல்ல டபிள்யூ. இந்த பேட்டர்ன் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க வந்து ஒரே ஸ்ட்ரெச்லயே பிரேக் பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணாம அங்க வந்து ஒரு ஹால்ட். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா இந்த இடத்துக்கிட்ட வரும்போதெல்லாம் என்ட்ரி எடுக்க மாட்டோம், நமக்கு நெக்கை பிரேக் பண்ணணும்ல, நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால. ஸோ இதுதான் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு, ரொம்பவே டாமினண்டா பிரேக் பண்ணியிருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டாமினண்டா பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போவோம். இங்கதான் இந்த கேண்டில் முடியணும். இது எனக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கு, ஸோ 4 hours போய் பார்க்கலாம் கிடைக்குதா. எஸ்,
டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு கேண்டில்ஸ் வந்து பத்தாது, இதுதான் பிரச்சனை. மற்றபடி பேசிக் பிளானே ஓகே. ஸோ இங்கே தான் நம்ம ட்ரா பண்ண அந்த டபிள்யூ இருக்கு. இங்க எப்படி பிரேக் பண்ணியிருக்கு நம்மளோட லெவலை? புரியல என்னது? இல்ல இங்கேயே டிராப் பண்ணோம் நம்ம ஜூன் 16. இதுல பார்த்தா சுத்தமா எதுவுமே பேட்டர்ன் இல்ல இங்க தெரியாது. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்துட்டு என்ட்ரிக்காக தான் இப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்க்கு வந்திருக்கோம். ட்ரா பண்ணல, நம்ம ட்ரா பண்ணது ஹையர் டைம் ஃப்ரேம்ல. இப்போ அந்த டபிள்யூ தெரியுதா இங்க இருக்கு பாருங்க. நம்ம இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா, அது ஒரு பிரேக் அவுட் தரப்போகுது. அந்த பிரேக் லோயர் டைம் ஃப்ரேம்ல எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் கம்மியான வேல்யூல என்ட்ரி கிடைக்கும். அதுக்காக தான் இங்க வந்தோம். ஸோ அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அது இப்ப எப்படி பிரேக் பண்ணிருக்குன்னா பிரேக் அவே கேப். அதுல வந்து டிரா பண்ண பேட்டர்ன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. பட் இங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு பிரேக் அவேல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அங்கேயே நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துடலாம். 450 அதுதான் வந்து நமக்கான என்ட்ரி. வந்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்க இருக்கு ப்ரீவியஸ் லோ, அதுக்கும் கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம் இந்த ரேஞ்ச். நியர்லி 16% வந்து ரிஸ்க் வருது. டார்கெட் அப்ப நம்ம எவ்வளவு வைப்போம்? 1:3 வைப்போமா? 1:3. இங்க வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 1:3 போகல. இப்போ போகாம எவ்வளவு தூரம் மேலே போயிருக்காங்க? மேக்ஸிமம் 601 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 34% வரைக்கும் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அங்கிருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிஜெக்ட் ஆன ரீசன் வந்து திரும்ப ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் இருக்குல்ல, ப்ரீவியஸ் லெவல் அந்த லெவலை ஹிட் பண்ணிட்டு அங்கிருந்து ரிவர்ஸ் பண்ணது 1:3. பட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காகவே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டா அந்த லெவலில் டச் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ஃபாலு. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஹோல்ட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணாம ஹோல்டு பண்ணியிருப்போம். எப்போ வந்து நமக்கு எக்ஸிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வரணும்னா, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா, இங்க எனக்கு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு மார்க்கெட். சோஃபார் வந்து அப் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுது. அகைன் உங்களுக்கு ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிருச்சு. ஆப்வியஸ்லி அங்க ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து ஸ்டார்ட் ஆகுதா. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிட்ட உடனே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட். அண்ட் தென் இங்க ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப மேலே வரும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், இப்படி மேலே போயிட்டு அந்த லெவலில் பிரேக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. பட் அங்கே பிரேக் பண்ணல, ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப லோயர் லோ வந்து கிரியேட் பண்றாங்க. அதனால எய்தர் இந்த பாயிண்ட்லயோ இல்ல காஸ்ட் டு காஸ்ட்லயோ எக்ஸிட் பண்ணிடணும். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்ட்ரிக்டா நான் ரூல் ஃபாலோ பண்றேன்னா இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இங்க நிறைய டைம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கீழே போறதுக்கான ஒரு விஷயத்தான் வந்து உங்களுக்கு இங்க கண்டினியூஸா இண்டிகேட் பண்ணிருக்கு. எதை வச்சு சொல்றேன்னா, இங்க ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிச்சு இல்லையா, ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இங்க இருந்து மார்க்கெட் மேல போகுது. அப்படி மேல போன மார்க்கெட் என்ன பண்ணிருக்கணும், இந்த ஹை அட்லீஸ்ட் பிரேக் பண்ணியிருந்தா ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் அதுவுமே என்ன பண்ணிடுச்சு,
ஒரு லோவர் ஹையை ஃபார்ம் பண்ணிட்டு அங்க ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங்கை ஃபார்ம் பண்ணிடுச்சு. அடுத்த டேவுமே இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுது அங்கிருந்து அப்படின்ட்டு. ஏன்னா அது இன்னுமே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்க பாக்குது. இங்க திரும்ப லோவர் லோ, தென் ப்ரீவியஸ் ஹை, இதெல்லாம் மைனர் எஸ்ஆர் லெவல்ஸ். திரும்ப லோவர் லோ, திரும்ப ப்ரீவியஸ் ஹை, அவ்வளோதான் கண்டினியூஸாக வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த இடத்துல ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆன உடனேவே எக்ஸிட் பண்ணலாம். க்ளோஸ் வைக்கணும், கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஜஸ்ட் விக்கு ஃபார்ம் பண்றதை கன்சிடர் பண்ணாதீங்க. க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இங்கேயே ஒரு மினிமம் ப்ராஃபிட்ல வெளில வந்துருக்கலாம், ஆர் காஸ்ட்ல வெளில வந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ்லயாவது வெளில வந்துருக்கணும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து நல்லாவே ரிவர்ஸ் ஆயிருச்சு. அப்படி இல்லை நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா பயங்கரமா எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்குன்னா நியர்லி டைமு. ஸோ அதனால ஹெவியா வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ரெக்கவரி, அது செகண்டரி. பட் அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு அவ்வளோ பெரிய லாஸ் வந்து கண்டிப்பா அப்படி ஆட் பண்ண முடியாது. 450 நம்ம என்ட்ரி எடுத்துட்டு அப் டு 63 rupees வரைக்கும்லாம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதான் சொல்ல வரேன். வந்து ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து டிசைட் பண்ணிட்டு அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. மினிமம் 1:3 சொல்றேன் இல்லையா, நம்ம டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ் வைப்போன்ற பாயிண்ட் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னா. ஆமா, லைக் 1:3 பிரேக் பண்ணா ப்ரீவியஸ் ஹை அந்த மாதிரி. எஸ், நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டார்கெட் லெவல்ஸும் வைப்போம். இப்போ இங்கே எனக்கு ப்ரீவியஸா இருக்கு, அதனால நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, அடுத்து 1:3 அப்படி இல்லைன்னா அந்த ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணி டார்கெட் செட் பண்றது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து இருக்கு. எப்பயுமே வந்து அட்லீஸ்ட் 1:3 மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு ஒரே மாதிரி ஃபாலோ ஆயிட்டு இருக்கும். வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? நாளே போயிடுச்சு, ஸோ அதனால இங்க பெருசா எதுவும் இல்லை. டே டைம் இங்க ஃபார்ம் ஆன அந்த கேப் புக் வந்து அகைன் இங்கேயும் ரியாக்ட் பண்ணிருக்கு பாருங்க. இந்த ஒரு 400 இருக்குல்ல, இங்க ரியாக்ட் பண்ணிருக்கு, திரும்ப இங்கேயும் ரியாக்ட் பண்ணிருக்கு. மார்க்கெட் வந்து அதை விட்டு கீழே வர விடல. அதனால அங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு கேப் அவுட் வந்து கொடுத்துருக்கு. வேற ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்க, செக் பண்ணி பார்க்கலாம். ரிலையன்ஸ், எக்ஸைட். சரிங்களா? ஹலோ, வேற ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரிலையன்ஸ் இல்லை எக்ஸைட் அந்த மாதிரி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டபிள்யூ தெரியுதா? ஃபெப் டு ஏப்ரல் ஒரு டபிள்யூ, ஆனால் அது கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபெப் டு ஏப்ரல் இல்லை, அங்க இடத்துல ஒன்று இருக்கா? இது உங்களுக்கு எப்படி தெரியுது பார்க்கறதுக்கு? கீழே வந்துச்சு, மேலே போய் ஒரு நெக் ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்தது, அகைன் மேலே போயிடுச்சு. ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மேஷன் தான். அண்ட் இந்த பிரேக் அவுட் கேண்டில் வந்து ரொம்ப ஹையா இருக்கு.
ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கறது ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்க்குறோம். 1 ஹவர்ல போயிட்டு நம்ம ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து நெக் பிரேக்கா, இந்த நெக்கை வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ராங்கா எப்போ பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்றத 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு அந்த உங்களுக்கு டைம் ஃப்ரேம்க்கான அந்த ஒரு லிஸ்ட் கொடுத்தேன்ல, அந்த லிஸ்ட் படி சொல்றேன். இப்போ நான் 1 டேல பார்க்கறதுனால 1 ஹவர்ல செக் பண்றேன். 4 ஹவர்ல செக் பண்றேன், 1 ஹவர்ல செக் பண்றேன். எனக்கு என்ட்ரி வந்து இந்த கேண்டில் முடிஞ்சு இங்கே எடுத்து போகணும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரேஞ்ச். ஓகே, நியர்லி 4% வந்து ஸ்டாப் லாஸ் வருது. ஒரு 1:3. இப்போ ப்ரீவியஸ் ஹைன்னு வச்சோம்னா இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட்டு. இது எவ்வளோ பர்சன்ட் மூவ் ஆயிருக்குன்னா ஒரு 6% வரைக்கும் மூவ் ஆகுது. நம்ம மினிமம் வந்து 1:3 சொன்னோம் இல்லையா, 1:3 ஹிட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். 1:3 வந்து ஹிட் ஆகியிருக்கு. அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னா, நம்ம ட்ரேட் எடுத்தது March 23, நமக்கு டார்கெட் ஹிட் ஆனது வந்து July 23. ஓகேவா? ஸோ ஒரு 4 months வந்து டைம் எடுத்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 3 to 6 months நம்ம டைம் தரணும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இங்கே இருக்கிறது தெரியுது. நிறைய உங்களால இங்க பார்க்க முடியுதுல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இவ்வளவு தூரம் மேலே போச்சு, அகைன் ஃபாலோ இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க கேட்குற அந்த ஒரு விஷயம் மைண்டுக்கு வரும், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. இங்க வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, இங்க ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்க மாதிரி தெரியுதுல்ல. ஓகே, நான் இங்க 2 சப்போர்ட் லெவல்ஸ் போட்டிருக்கேன். ஐ மீன் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, அதுக்கப்புறம் அது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு. டைம் ஃப்ரேம்ல இந்த W டிராப் பண்ணணும், 1 டே டைம் ஃப்ரேம்ல டிராப் பண்ணணும். அந்த 1 டே டைம் ஃப்ரேம்ல வச்சு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேம் போக போக உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பெருசா தெரியும். இப்போ நான் இதுல டிராப் பண்றேன், இங்கதான் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம், இங்க இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல மார்க்கெட் டவுன்ல போற மாதிரி இங்க தெரியுதா, டவுன் ட்ரெண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுதா? இது வந்து ஒரு லோ. ஆமா, ஹையர் லோஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் டெலீட் பண்ணிடுறேன். எல்லாமே வந்து உங்களுக்கு ஹையர் லோஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க கூட ஈக்குவல் லோ வந்திருக்கே தவிர அதை பிரேக் பண்ணல. அதே மாதிரி ஒரு லோ, எல்லாமே ஹையர் லோஸ் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. சோஃபார் வந்து ட்ரெண்ட் எங்க இருக்கு, மேலதான் இருக்கு. அப்ப நீங்க ஷார்ட் டைம் ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அவ்வளோ பெருசா உங்களுக்கு அந்த இது தெரியாது, கன்சிடர் பண்ண மாட்டீங்க. டவுன் ட்ரெண்ட் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணும் சம் பிளேசஸ்ல. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி, இது நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன், இவ்வளவு தூரம் வரைக்கும் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் இதை நம்ம ஆக்சுவலா இந்த டைம் ஃப்ரேம்ல ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹை அண்ட் ஹையர் லோ, லோவர் ஹை, லோயர் லோ, அப்போ டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருப்போமா. ஸோ ட்ரெண்ட் வந்து நீங்க பேட்டர்ன் எந்த ஃப்ரேம்ல ட்ரா பண்றீங்களோ அதே ஃப்ரேம்ல ட்ரெண்ட் போட்டு பாருங்க. ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் ஒன்லி ஃபார் என்ட்ரி. ஓகேவா? ட்ரெண்ட் வந்து நீங்க அந்த ஒரிஜினல் டைம் ஃப்ரேம்லயே ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, இதுல வேற வேற ஸ்டாக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க.